தமிழ்நாட்டுல தொடர்ச்சியாக பாலியல் வன்கொடுமைகள் நடந்துட்டு இருக்கு. அதை அரசுகள் கண்டும் காணாமலும் கடந்து போறாங்க. அதை பற்றி உங்களோட பார்வை என்ன? நாம் தமிழர் கட்சியோட நிலைப்பாடு என்ன? இப்போ பாத்தீங்கன்னா இந்த திமுக ஆட்சி வந்து கிட்டத்தட்ட 5 வருடங்களே ஆக போகுது. தினம் தினம் இவர்கள் ஆட்சி பொறுப்பில் வந்ததிலிருந்து தினமும் ஒரு பெண் குழந்தை ஆகட்டும், இல்ல ஒரு வயதான பாட்டி ஆகட்டும், தொடர்ந்து பாலியல் வன்கொடுமை தான். இப்ப நீங்க ஒரு போன் ஆகட்டும், இல்ல செய்தித்தாள் எதை பார்த்தாலும் டெய்லியும் 2 வயது குழந்தை பாலியல் வன்கொடுமை, 60 வயது பாட்டி பாலியல் வன்கொடுமை அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி இல்லாத நாளே கிடையாது உங்களுக்கு. இப்ப வந்து பெண்களுக்கு வந்து இவர்கள் திமுக ஆட்சி காலத்துல வந்து பாதுகாப்புங்கிறது சுத்தமே கிடையாதுங்க. அது 2 வயது பெண் குழந்தையா இருந்தாலும் சரி, இப்ப 70 வயது பாட்டியா இருந்தாலும் சரி. சமீபத்துல பார்த்திருப்பீங்க, ஒரு 70 வயது பாட்டி அவங்கள வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காங்க. இத்தனை பாலியல் வன்கொடுமை வந்து இந்த தமிழ்நாட்டுல நடக்குது அப்படின்னா அதுக்கு மூல காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டாஸ்மார்க்கும் போதைப் பொருட்கள் விற்பனையும் தான். தமிழ்நாட்டுல போதைப் பொருள் விற்பனையும் டாஸ்மார்க்கும் தலைவிரித்து ஆடுது. இத்தனை பிரச்சனைக்கும் காரணம் அதுதான். இந்த ஆட்சியாளர்கள் ஒவ்வொரு தேர்தல் வரும்போது வாக்குறுதி சொல்றாங்க, நாங்க டாஸ்மார்க் வந்து மூடிடுவோம் அப்படிங்கிறாங்க. தமிழகத்தில் இளம் அக்கா கனிமொழி கூட சொல்லியிருந்தாங்க, தமிழகத்தில் தான் இளம் விதவைகள் அதிகமா இருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பா நாங்க ஆட்சி அமைச்சா முதல் கையெழுத்தே வந்து டாஸ்மார்க் மூடிடுவோம் அப்படின்னு சொல்லிதான் அவங்க வந்து தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க. இத்தனை 4.5 ஆண்டு ஆயிடுச்சு, இன்னமும் அவங்க வந்து எந்த டாஸ்மார்க்கையும் மூடினதா சரித்திரமே கிடையாது. பின்னியும் வந்து பிரைவேட் பார்களுக்கெல்லாம் நிறைய இப்போ எங்க பாத்தீங்கன்னாலும் பிரைவேட் பார் நிறைய திறந்துட்டாங்க. மூடவே எல்லாம் கிடையவே கிடையாதுங்க. அதிகரிக்கதான் செஞ்சிருக்காங்க இந்த ஆட்சியாளர்கள். ஏனென்றால் இந்த ஆட்சியாளர்கள் அதை நடத்துறாங்க. அவங்களுக்கு அதிக வருமானமே அதுல இருந்து தான் வருது. அவங்க வருமானம் வர தொழில் எப்படி அவங்க மூடுவாங்க? மக்கள் வந்து எதை சொன்னாலும் நம்பிக்குவாங்க, எதை சொன்னாலும் அவங்க ஏத்துப்பாங்க. ஒரு இலவசத்தை கொடுத்தோம்னா இதையெல்லாம் மறந்துட்டு அதை வாங்கிட்டு நம்மளுக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையில தான் 60 வருஷமா இந்த 2 ஆட்சியாளர்களுமே டிஎம்கே ஏடிஎம்கே இந்த இலவசங்கள் எல்லாம் கொடுத்துதான் அவங்கள வந்து ஏமாத்திட்டே இருக்காங்க. ஆனா நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் ஒரு பெண் பிள்ளைய வந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சீங்க அப்படின்னா அந்த பெண்ணை எடுத்து புதைக்கிறதுக்கு முன்னாடி அந்த பாலியல் வன்கொடுமை பண்ணினவனுக்கு மரண தண்டனை அப்படின்னு சொல்லி அவனை வெட்டி புதைச்சிட்டு தான் என் பொண்ணை வந்து நான் புதைப்பேன் அப்படின்னு சொல்லி அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் சொல்றாரு. மத்த எந்த கட்சிகளுமே சொல்றது இல்ல. இப்ப இருக்கிற ஆட்சியாளர்கள் இதுதான் நடக்குதுங்களே. சட்டங்கள் கடுமையா இருந்தா அவங்க ஏன் பண்றாங்க? இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா அந்த விழாக்கு ஒரு +2 படிக்கிற மாணவிக்கு வந்து பாலியல் வன்கொடுமை நடந்து அந்த பொண்ணை கொலை செஞ்சுட்டாங்க. அந்த குற்றம் பண்ண அந்த குற்றவாளி வந்து ஏற்கனவே ஒரு 60 வயது பாட்டிய பாலியல் வன்கொடுமை பண்ணி கொலை செஞ்சுட்டு தான் உள்ள போயிருக்காங்க. அவர் இப்ப ஜாமீன்ல வந்துட்டாரு. வந்துதான் இந்த பொண்ணை பாலியல் வன்கொடுமை வந்து பண்ணியிருக்காங்க. அப்பவே அந்த ஆளுக்கு மரண தண்டனை விதிச்சிருந்தா ஒரு பயம் ஏற்பட்டிருக்கும். ஓ, நம்ம இந்த மாதிரி பெண்களை வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணுனா நம்மளுக்கும் மரண தண்டனை வந்துரும் அப்படின்னு சொல்லி பயந்துட்டு அதை வந்து நம்ம பண்ணாம இருப்பாங்க. ஆனா இப்பதான் அது சர்வசாதாரணமா ஒரு பாலியல் வழக்குன்னா உள்ள போறாங்க, ஒரு 2 மாசத்துலயே வெளியே வந்துடுறாங்க, திருப்பி அதை தான் பண்றாங்க. சட்டங்கள் கடுமையானாதான் பயப்படுவாங்க மக்கள். யாருமே ஒரு குற்றவாளி வந்து சட்டங்கள் கடுமையா இருக்கும்போது இது செஞ்சா நம்மளுக்கு தூக்குல போட்டுருவாங்க, நம்மளுக்கு மரண தண்டனை வந்துரும் அப்படின்னு சொல்லி ஒரு பயத்துலதான் வந்து குற்றங்கள் செய்ய மாட்டாங்க. ஆனா வந்து இந்த ஆட்சியாளர்களுக்கு எல்லாத்துலயுமே அலட்சியம் தான். பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படிங்கறது வந்து தமிழ்நாட்டுல சுத்தமா கிடையாது. இந்த 5 ஆண்டுகள் வந்து நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு மக்கள் எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா வந்து பெண் குழந்தை இப்ப நானே அம்மா, என் குழந்தைய வீட்டுல விட்டுட்டு போறதுக்கே எனக்கு பயமா இருக்கு. நான் கொண்டு போய் எங்க அம்மா வீட்டுல விட்டுட்டு எங்காவது போறதா இருந்தா கொண்டு போய் விட்டுட்டு தான் போறேன். எல்லா பெண்களும் அப்படிதான் சொல்றாங்க. நாங்க பரப்புரைக்கு போறோம், அங்க பரப்புரை பெண்கள் எல்லாருமே எங்க கிட்ட சொன்னது வந்து குழந்தைய வந்து வீட்டுல விட்டுட்டு போறதுக்கு பயமா இருக்குங்க. வாசல்ல விளையாடினா கூட பக்கத்திலேயே உட்கார்ந்து இருக்கிற மாதிரி ஒரு நிலைமை இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய அம்மாக்கள் வந்து சொல்றாங்க. இந்த ஆட்சியாளர்கள் இடத்துல மீண்டும் 5 வருஷம் நம்ம ஆட்சியை கொடுத்துட்டோம் அப்படின்னா பெண்கள் எல்லாம் பழையபடி அடுப்பாங்கரைக்குள்ள போய் வீட்டை பூட்டிட்டு உட்கார்ந்துக்க வேண்டியதுதான். இப்பதான் பெண்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா எல்லா துறையிலையும் நம்ம முன்னேறிட்டு வரோம். இந்த சமுதாயத்துல தொடர்ந்து இந்த பாலியல் வன்கொடுமைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்காத காரணத்தினாலதான் இவ்வளவு பாலியல் வன்கொடுமைகள் வந்து நடக்குது. இந்த அரசுக்கு எல்லாமே அலட்சியம். அவங்க வீட்டுல பெண் பிள்ளைகள் இல்லையா, அவங்க வீட்டுல பெண்கள் இல்லையா, அவங்க வீட்டுல இப்படி நடந்த அலட்சியமா இருப்பாங்களா? இது மற்றவங்களுக்கு நடக்கும்போது அது எப்படியோ எங்கேயோ யாருக்கோ நடந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லிதான் பண்றாங்க. இதுல இருந்து தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இவர்கள் வந்து நம்மளுடைய வாக்குகளுக்கு மட்டும்தான், நம்மளுடைய வாழ்க்கைக்கானவர்கள் அவர்கள் கிடையாது. நமக்கு என்ன ஆனாலும் அவங்க வந்து வேதனைப்பட போறதோ கஷ்டப்பட போறதோ அந்த துயரத்தை துடைக்கவோ வரமாட்டாங்க. ஆனா தேர்தல் வந்தா நம்மளுடைய வாக்குக்கு மட்டும் வந்துருவாங்க. இந்த முறையும் உங்களுக்கு இலவசங்கள் கொடுக்குறாங்க. அண்டா கொடுக்குறாங்க, குண்டா கொடுக்குறாங்க, சீலை கொடுக்குறாங்க, வேட்டி கொடுக்குறாங்க, இத்தனையும் இலவசமா கொடுக்குறாங்க. ஆனா நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் உங்களுக்கு கல்வி இலவசம், மருத்துவம் இலவசம், குடிநீர் இலவசம், உங்க குழந்தைகளுக்கு ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரைக்கும் எல்லாமே இலவசம், பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை நாங்க உறுதி செய்வோம் அப்படிங்கிற நம்மளுக்கு அத்தியாவசியமா என்ன நம்மளுக்கு தேவை?
அந்த வாக்குறுதிகளை வந்து நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் சொல்றாங்க. இவர்கள் வந்து இலவசங்களை மட்டும்தான் கொடுப்பாங்க. ஏன்னா இவர்கள் எந்த வாக்குறுதியுமே நிறைவேற்றல. இந்த ஏடிஎம்கே ஆகட்டும், டிஎம்கே ஆகட்டும், அவங்க கொடுத்த தேர்தல் வாக்குறுதி ஒன்னைவாது நாங்க இந்த வாக்குறுதி நிறைவேற்றிருக்கிறோம், இதனால எங்களுக்கு வாக்கு செலுத்துங்க அப்படின்னு சொல்லி அவங்க வாக்கு கேட்கறது இல்ல. அதுங்காட்டி மக்கள் எல்லாரும் இந்த முறை சிந்திச்சு வாக்களியுங்க. நம்ம வந்து யாருக்கு வாக்கு செலுத்தினா இந்த தமிழ்நாட்டுல நம்ம ரொம்ப பாதுகாப்பா வாழலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நிலைமை இருக்கு. அதுக்கு வந்து நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தா மட்டும்தான் அது கண்டிப்பா முடியும். அதுங்காட்டி நீங்க எல்லாரும் மறக்காம நாம் தமிழர் கட்சிக்கு ஏற்கலப்பை ஏந்தி விவசாய சின்னத்துல மறக்காம வாக்கு செலுத்துங்க.